ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம பிராக்டிஸ் கொஸ்டின் இன் பேசிக் ரேஷியோஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதான் பார்த்தோம். இதான் சிம்ப்ளிஃபையிங் ரேஷியோஸ் ஆஃப் சேம் யூனிட் தான் பார்த்தோம். அதில் 3 எக்ஸாம்பிள்ஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் டோட்டல் அனிமல்ஸ்? ரேஷியோ ஆஃப் டர்ட்டில்ஸ் டு டோட்டல் அனிமல்ஸ். ஸோ எத்தனை டர்ட்டில் இருக்கீங்க? எத்தனை டர்ட்டில்? 1, 2, 3, 4, 5. 5 டர்ட்டில்ஸ் இருக்கு. ஸோ 5 turtles. Total animals 5 plus எத்தனை sea lions இருக்கு? 1, 2, 3. 1, 2, 3. So total animals வந்து 8. Total animals 8. 5 tick mark இருக்கு, 3 dot இருக்கு. So total animals 8. 5 turtle இருக்கு. So ratio of turtles to total animals தான் கேட்டிருக்கான். Ratio of turtles to total animals. Turtles is to total animals. Total. Total கூட எழுதலாம். Animals எழுதலாம். Turtles எத்தனை இருக்கு? 8. 5, 5. Total animals 8. So 5 is 8. இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இதான் ஆன்சர். 5/8. அதான் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் போகலாம். இந்த கொஸ்டின்லாம் ப்ராக்டிஸ் கொஸ்டின் பண்ணா உங்களுக்கு இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக நான் ப்ராக்டிஸ் கொஸ்டின் கொடுத்துருங்க எக்ஸ்ட்ராவா புக்ல இல்லாது. ஸோ அப்போ நீங்க இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி ஆயிடும். அதுவும் நீங்க பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணிடுங்க இந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின். அப்புறமா என் சொல்யூஷனோட செக் பண்ணுங்க. பாஸ் பண்ணி நீங்க ட்ரை பண்ணா பெட்டரா இருக்கும். இன்னும் நல்லா லேர்னிங் கத்துக்கலாம். இன்னும் நல்லா லேர்ன் பண்ணலாம் அப்படி பண்ணீங்கன்னா. ஓகே, செகண்ட் கொஸ்டின் போறேன். Katie loves to read. In the last few months, they have read 3 graphic novels, 2 mysteries, 4 science fiction novels, and 21 comic books. Okay. அதெல்லாம் தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க சிலதெல்லாம். இவன் என்ன கேட்டிருக்கான் கொஸ்டின்னா, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் மிஸ்ட்ரீஸ் டு காமிக் புக்ஸ்? கொஸ்டின் மட்டும் நீங்க டார்கெட் பண்ணா போதும். ஒரு இதுல இப்ப தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் இதெல்லாம். இதுவும் இதுவும் தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் சம்டைம்ஸ். டோட்டல்னு கொடுத்திருந்தா மேபி தேவைப்படும். பட் இதுல கேட்டிருக்கிறது என்னன்னா மிஸ்ட்ரீஸ் டு காமிக் புக்ஸ் தான் கேட்டிருக்கான். ஸோ மிஸ்ட்ரீஸ் எவ்வளவு இருக்கு? 2. காமிக் புக்ஸ் 21. ஸோ 2 மிஸ்ட்ரி இருக்கு. ஸோ 2 மிஸ்ட்ரி 21 காமிக் புக். 2:21 தான் ஆன்சர். ஸோ 2/21 இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் 2/21. இதான் ஆன்சர். ஆன்சர் 2/21. தேர்ட் கொஸ்டின். Erin loves to play sports. In all, she has earned 3 tennis trophies, 4 basketball trophies, 7 soccer trophies, and 1 volleyball trophy. What is the ratio of Erin's tennis trophies? கொஸ்டினை ஃபோக்கஸ் பண்ணுங்க. டென்னிஸ் trophies to all of her trophies கேட்டிருக்கோம். Erin's tennis trophies to all of trophiesனா ஆல்னா என்னன்னா டோட்டல்னு இருக்கும் இந்த இடத்துல. டோட்டல் trophies. ஸோ டோட்டல் நீங்க ஆட் பண்ணணும். எத்தனை இருக்குங்க? 3 trophies. சும்மா இந்த நம்பர் ஆட் பண்ணாலே போதும். 3 tennis trophies, 4 basketball, 7 soccer, 1 volleyball. ஸோ 3 plus 4 plus 7 plus 1 plus 7 plus 1. 3 plus 4 7. 7 plus 7 14. 14 plus 1 15 வரும். ஸோ 14 இது ரெண்டுத்தையும் கிளப் பண்ணீங்கன்னா 14. 14 plus 1 15 வரும். 15 தான் டோட்டலோட ஆன்சர் 15. டென்னிஸ் ட்ராஃபிஸ் எத்தனை இருக்கு? 3. ஸோ டென்னிஸ் ட்ராஃபிஸ் பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. 3 டென்னிஸ் ட்ராஃபிஸ். 3 is to டோட்டல் 15. ஸோ 3/15 தான் ஆன்சர். 3/15 ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணலாம். 3/5 into 3 எழுதலாம். 15 5 into 3 எழுதலாம். 3 3 அடிச்சிடலாம். ஸோ இது 1 வந்துடும் இந்த இடத்துல. ஸோ 1/5 தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் 1:5. ஆன்சர் 1:5. இதான் ஆன்சர். ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பண்ணலாம். Fourth question. Table shows how many of each type of fruit are in a fruit bowl. இப்போ ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்கான், நம்பர் எத்தனைன்னு கொடுத்துருக்கான். பனானா செட் இருக்கு, ஆரஞ்சஸ் 5 இருக்கு, ஆப்பிள்ஸ் 3 இருக்கு. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஆப்பிள்ஸ் டு டோட்டல் பீசஸ் ஆஃப் ஃப்ரூட்? ஸோ எத்தனை ஆப்பிள் இருக்கீங்க? 3 ஆப்பிள் இருக்கு. 3 ஆப்பிள் இருக்கு. டோட்டல் பீஸ் எவ்வளோ இருக்கு? எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ 5 + 3 8, 8 + 8 16 வரும். ஸோ 5 + 3 + 8 தான் டோட்டல். இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுங்க. 5 + 3 வந்து 8. 8 + 8 16. ஸோ ரேஷியோ ஆஃப் ஆப்பிள்ஸ் டு டோட்டல் பீசஸ் ஆஃப் ஃப்ரூட் வந்து 3:16 வரும். இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணவே முடியாது. ஸோ 3/16 எழுதிடலாம். 3/16 தான் ஆன்சர். ஆன்சர். அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் குக்கீஸ் டு ஐஸ்கிரீம் கோன்ஸ்? ஓகே, இது நல்லா கொடுத்துருக்கான். குக்கீஸ் எத்தனை இருக்கு? 3 இருக்கு. 3 குக்கீஸ் இருக்கு. ஸோ அதை எழுதிடுங்க. 3 குக்கீஸ் இருக்கு. ஐஸ்கிரீம் கோன் எத்தனை இருக்கு? ஒன்னே ஒன்று தான் இருக்கு. ஸோ ஒரு ஐஸ்கிரீம் கோன். ஸோ ரேஷியோ கேட்டிருக்கான். ரேஷியோ ஆஃப் குக்கீஸ் டு ஐஸ்கிரீம் கோன்ஸ். ஸோ 3:1 தான் ஆன்சர். 3:1 தான் ஆன்சர். Sixth question. Table shows the number of students who play each instrument in the marching band. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துருக்கான், எத்தனை ஸ்டூடெண்ட் ப்ளே பண்ணுறாங்கன்னு கொடுத்துருக்கான். ஸோ அவன் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னு மட்டும் ஸ்ட்ரைட்டாக போயிடலாம் கொஸ்டினுக்கு. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஸ்டூடெண்ட் ஹூ ப்ளே ட்ரம்பெட் டு ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ப்ளே ஃப்ளூட்? ஸோ ட்ரம்பெட் எத்தனை? இதெல்லாம் தேவையில்லை. சாக்ஸோஃபோனும் ட்ரம்மும் தேவையே இல்லை அப்படின்னா. ட்ரம்பெட் எத்தனை பேர்? தேவையில்ல. இப்போ தேவையில்லாம எழுதிட்டேன். ஸோ ட்ரம்பெட் 15 பேர்
வாசிக்கிறாங்க. எத்தனை பேர் ஃப்ளூட் வாசிக்கிறாங்க? 11 பேர். ஸோ ட்ரம்பெட் வந்து 15 பேர், ஃப்ளூட் வந்து 11 பேர். இந்த ரேஷியோ என்னது? 15:11. அவ்வளோதான். ஸோ ஆன்சர் இதான் 15:11. லாஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் பென்குயின்ஸ் டு டோட்டல் பேர்ட்ஸ்? எத்தனை பென்குயின் இருக்கீங்க? 1, 2, 3, 4, 5. டோட்டல் பேர்ட்ஸ் இப்போ சிக்கனை கவுண்ட் பண்ணால் டோட்டல் பேர்ட்ஸ் வந்துடும். ஸோ 5 பென்குயின் இருக்கு. டோட்டல் பேர்ட்ஸ் வந்து இப்போ சிக்கன் எத்தனை இருக்கு? 1, 2, 3, 4 சிக்கன்ஸ் இருக்கு. ஸோ 5 + 4 தான் டோட்டல் பேர்ட்ஸ். 5 + 4 இஸ் நத்திங் பட் 9. So 5:9 the answer. Ratio of penguins to total birds. Ratio of penguins is to total birds. 5 total. இதான் ரேஷியோ. பென்குயின்ஸ் எத்தனை இருக்கு? பென்குயின்ஸ் பார்த்தீங்கன்னா 5 இருக்கு. டோட்டல் 9 இருக்கு. ஸோ 5/9 தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் 5/9. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம 7 கொஸ்டின் முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு 7 கொஸ்டின் நான் வச்சிருக்கேன், அது போட போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.